செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை கூட்டிட்டு போன சேது வந்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ அந்த ஃபோனை விட்டுட்டு போனதாமா அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லிடுறாரு. முத்து வந்து நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா, பார்லரமோட ஃப்ரெண்டு தான் அந்த ஃபோனை எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வரைக்கும் என்னால நம்பவே முடியலங்க, ரோஹிணி இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்றாங்க. அதான் தாத்தா சொல்லிட்டாரு, இந்த பொண்ணு தான் வந்து அந்த ஃபோனை விட்டுட்டு போச்சுன்னு சொல்லிட்டு பார்லர் அம்மா தான் என்னோட ஃபோனை ஃபங்க்ஷன்ல இருந்து எடுத்து அதோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கணும் அப்படின்னா சிட்டியால இந்த வீடியோ வெளியே வரலன்னு சொல்லி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும். அதான் பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே சிட்டி தெரிஞ்சிருக்குதே, எல்லாரும் சேர்ந்து பார்த்த வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சரி ஓகே, அப்படின்னா வித்யா கிட்ட வந்து எப்படி இந்த ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேட்டு பார்க்கலாமா, நான் கேட்கறேன். இல்ல நானே கேட்கறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. ஏங்க நானே நல்லா கேட்பேன், நானே கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இல்ல நீ அதுக்கு ஃப்ரெண்டு தான், நீ வேற எல்லாத்தையும் நல்லவன்னு நினைக்கிறேன், நீ சாதாரணமாக அதை போய் கேட்ப, அதை ஏதாவது சொல்லி சமாளிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், அப்போ நான் கேட்க மாட்டேனா, நீயே ஒரு அப்பாவி, உன்னை அது ஈஸியாக ஏமாத்திரும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், எங்க மற்ற விஷயம் மாதிரி இல்லை, இந்த விஷயத்தினால தான் வந்து என் தம்பியே அவமானப்பட்டிருக்கான், அவன் வாழ்க்கையே போக இருந்தது, இதனால நான் எல்லாத்தையுமே நல்லவங்கன்னு தான் நினைப்பேன், ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு தான் மீனா, ஆனால் உனக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல பழக்கம் இருக்குது, அதை வச்சு அந்த பொண்ணு எதையாவது பேசி உன்னை ஏமாத்திரும், அதனால நானே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், அப்படின்னா உங்களுக்கு மட்டும் என்னை இழகாத மனசா, நீங்களும் எல்லாத்துக்கிட்டே இறக்கமாக தானே நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. எனக்கு யாருக்கிட்ட இறக்கம் காட்டணும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வித்யாவோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வித்யாவோட வீடு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அங்கே ஹாலில் உட்காந்து லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்கிற வித்யா வந்துட்டு, யாரு கதவை தட்டுறாங்க, ஒருவேளை முருகனா இருப்பாரோ, நேற்று கூட வரவே இல்லையே, அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அதில் பார்த்துட்டு அவங்க அலங்காரத்தையெல்லாம் சரி பண்ணிட்டு, ஐயோ அழகா இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போய் ஆசையாக கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து அங்கே முத்து தான் நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே வித்யாவுக்கு வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகுது. முத்து அப்படியே முறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்துவை பார்த்தோன்னா ஒரு 10 செகண்ட் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க வித்யா. அப்புறமா நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் தான், ஏன் அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. தெரியுது முத்து, திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வித்யா. திடீர்னு சில விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது திடீர்னு தானே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வித்யாவை தாண்டிட்டு வீட்டுக்குள்ளே போறாரு. வீட்டுக்குள்ளே போன முத்து எல்லா பக்கம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. பின்னாலேயே மெதுவாக வந்த வித்யா வந்துட்டு, மீனா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தான் இப்போ வேற வேலையாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. எனக்கு தான் புரியல, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து காமிச்சிட்டு, இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. பார்த்தா தெரியலையா ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. நான் மட்டும் என்ன இது ஃபேனுன்னு நான் சொன்னேன், என்ன ஃபோன் இது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், அப்படின்னு பார்த்துட்டு என்ன பிராண்டுனால சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. இது என்னோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு கோவம் வந்துடுது. தொலைஞ்சு போனால் என்னோட பழைய ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்து அப்படி சொன்ன உடனே, ஆஹா நல்லா மாட்டினேன், இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை, இதை நான் ஞாபகப்படுத்தணுமா, இந்த ஃபோனு கொஞ்ச நாள் உன் கையில் தான் இருந்திருக்குது, அது இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி வித்யா சொல்ல வர்றதுக்குள்ளார, பார்லரமோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அது மாதிரியே ஓவராக நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத, இந்த ஃபோனை நீ தான் இத்தனை நாளாக வச்சிருந்துருக்கிற, போன மாதம் நீ ஒரு செருப்பு கடையில் செருப்பு தைக்கும் போது உனக்கு தெரியாமல் அது கீழே விழுந்திருக்குது. முத்து அப்படி சொன்னதை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று, என்னது இதுவன் எல்லாத்தையுமே கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, என்கிட்ட இருந்து காணாம ஃபோன் தான் இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு. உடனே வித்யா இருந்துட்டு, எனக்கு எதுவுமே ஒன்றுமே புரியல, எங்கேயும் அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்துக்கையிலேருந்து அந்த ஃபோனை வாங்கி அப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு, ஐயோ இதே ஃபோனு தான், வித்யா நல்லா கொத்தா மாட்டிக்கிட்டடி, எதையாவது சொல்லி சமாளிச்சிடடி, இல்லாட்டி இவன் உன்னை ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அட ஆமாம், இந்த ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு, ஆமாம் என் ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க வித்யா. அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கையிலேருந்து ஃபோனை பிடிங்கிட்டு, இது என் ஃபோனு உன் கைக்கு எப்படி வந்துச்சு, அப்படியா இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க வித்யா. ரொம்ப யோசிக்காத, என்கிட்ட இருந்தால் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கும். ஹலோ என்ன நீங்கள் என்னமோ நான் உங்ககிட்ட இருந்து ஃபோனை திருடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி எப்படி என் ஃபோன் உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆக்சுவலாக இந்த ஃபோனை நான் ஒரு இடத்துலேருந்து வாங்கினேன். உடனே முத்து இருந்துட்டு, என்ன வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், ஆக்சுவலி என்னோட ஃபோன் வந்து கொஞ்சம் இடையில ப்ராப்ளம் ஆயிருச்சு, புதுசாக ஒரு ஃபோனை வாங்குற அளவுக்கு என் கையில் காசும் இல்லை, மாச கடைசி, சரியா சேலரியும் ஆஃபீஸ்லேருந்து வர மாட்டேங்குது, இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, வேலை மட்டும் நல்லா வாங்கிக்கிறாங்க, சேலரி இன்க்ரீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு, இந்த கதையெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன், இப்போ ஃபோன் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துறாரு. நான் அதை தான் உங்ககிட்ட சொல்ல வரேன், ரிச் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய இருக்கு, அங்கே ஒரு கடையில் தான் வந்து இதை செகண்ட்ஸில் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. என்னது செகண்ட்ஸில் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆமாம், இதுக்கே 2000 ரூபா வாங்கிட்டாங்க தெரியுமா. ஆமாம், நான் அது எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓ அந்த செருப்பு கடைக்கிட்ட தான் நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க வித்யா. மிஸ் பண்ணணும்னு சொல்லி மிஸ் பண்ணியா, இல்லை வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. என்ன வேலை முடிஞ்சுதா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல, நீங்கள் சொல்லி தான் வந்து இது உங்கள் ஃபோனுன்னே எனக்கு தெரியும், நான் வாங்கின மறுநாளே இந்த ஃபோன் காணாமல் போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு, அதே மாதிரியே நீ கேடியாக தானே இருப்ப, அதே மாதிரி நீ என் பொண்டாட்டிக்கும் ஃப்ரெண்டு, அதனால தான் இங்கே நான் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒழுங்கா சொல்லிடு, இந்த ஃபோனை நீ பார்லர் அம்மா சொல்லி தானே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு.
என்னங்க சொல்றீங்க? அவ எதுக்கு இந்த போனை எடுக்க சொல்ல போறா? நான் தான் சொன்னேன்ல செகண்ட்ஸ்ல வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மறுபடியும் அதே தான் சொல்றாங்க. அப்ப போன் தொலைஞ்சோன்னா ஏன் போய் செருப்பு கடையில கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. எங்க தொலைச்சேங்கிறதே வந்து இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும், அப்புறம் எப்படி நான் போய் அங்க கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பேசுறாங்க. நல்லா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே வித்யா வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இந்த போனுக்கு இப்ப நான் 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன், அந்த 2000 கொடுத்துட்டு இந்த போனை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு எது என் போனுக்கு நான் உனக்கு 2000 ரூபாய் கொடுக்கணுமா? என்ன காமெடி கிமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. சரி சரி உங்க போனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு சரி போனை வாங்கினீங்க, அந்த போனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. போனுக்குள்ள என்ன இருக்கும்? ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இருக்கும், அதை நான் திறந்தா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், இந்த நக்கல் தானே வேணாங்கிறது, உள்ள இருக்கிற போட்டோ வீடியோ ஏதாவது பாத்தியா? அதை பார்த்திருந்தாவே வந்து இது என்னோட போனுன்னு முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அது நான் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே ஃபுல்லா சார்ஜ் போட சொன்னாங்க, நைட்டு வந்து சார்ஜ் போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். அப்புறம் காலையில எந்திரிச்சு அவசரமா கிளம்பி போகும்போது என் செருப்பு பிஞ்சு போச்சு. அங்க போய் நான் செருப்பு தைச்சிட்டு போகும்போது தான் வந்து உங்க போன் என்கிட்ட மிஸ் ஆயிருச்சு. நான் அதை பார்த்துருந்தேன்னா உங்க போனுன்னு தெரிஞ்சிருந்தது அப்பவே நான் மீனாவை கூப்பிட்டு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கா பேசுறாங்க வித்யா. எல்லாத்துக்குமே தெளிவா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. உண்மையை தானே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. உண்மையா இல்லையாங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஆனா பொய்ய சொல்லிட்டு ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. என்ன நீங்க நான் ஏதோ பொய் சொன்ன மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கறாங்க. நீ தப்பு பண்ணியோ இல்ல தப்பு பண்ணவங்களுக்கு உடந்தையா இருந்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா சீக்கிரமே அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல, ஆனா இந்த போனால எனக்கு 2000 ரூபாய் இப்ப லாஸ் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. உனக்கு 2000 ரூபாய் லாஸ், ஆனா இந்த ஃபோன் என் கையை விட்டு போனப்போ அதெல்லாம் இப்போ எதுக்கு? ஆனால் ஒன்று, தப்பு பண்ணுறவங்கள விட தப்புக்கு துணை போகிறவங்க தான் வந்து ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு அந்த பார்லரமாவே வந்து எவ்வளவோ தேவலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தான் வந்து ரொம்ப பாவப்பட்ட பிறவியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாட்டுக்கு வெளியே போயிடறாரு. முத்து அப்படி சொன்னதை கேட்டோன்னா வித்யாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே போய் அவங்க சோஃபாவில் அப்படியே உட்காந்துடுறாங்க. இந்த வித்யா உண்மையை சொல்லி ரோகிணியை மாட்டி விடுவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு காப்பாற்றி விட்டுட்டாங்க. முத்துவால இப்போ தான் கண்டுபிடிக்க முடியல தவிர கூடிய சீக்கிரம் எப்படி இருந்தாலும் முத்து கண்டுபிடிச்சிருவாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.